அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கான பதிவு எண்ணம் போல்தான் வாழ்க்கை அமைகிறது என்ற இந்த தலைப்பின்படி பார்ப்போம். இஸ்லாத்தின் எண்ணம் நியத்து என்பது செயல்களின் அடிப்படையாகும். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன என்ற ஹதீஸின்படி தூய எண்ணத்துடன் செய்யப்படும் நற்செயல்களுக்கு இறைவனிடமிருந்து நற்கூலி கிடைக்கும். உள்ளத்தில் உள்ள எண்ணமே ஒருவரின் உலக ஆன்மீக வாழ்வின் வெற்றியை தீர்மானிக்கிறது. ஒரு செயல் இறைவனால் அங்கீகரிக்கப்பட அது தூய எண்ணத்துடன் இக்லாஸ் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணியதுதான் கிடைக்கிறது. நல்ல எண்ணங்கள் நல் அமல்களை நற்செயல்களை உண்டாக்குகின்றன. ஊகங்களில் அதிகமானவற்றை விட்டு விலகி தீய எண்ணங்களை கைவிட வேண்டும். அல்லாஹ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ அவ்வாறு மதிப்பிட்டு நற்பலன் கிடைக்கும் என்று நம்ப வேண்டும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம் கல்வில் எப்போதும் நல்லதையே தான் நினைக்க வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு, உங்களுக்கு அவசர தேவைக்கு பணம் தேவைப்படுகிறது. தூய எண்ணத்துடன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் கண்டிப்பாக உதவி பண்ணுவான் என்ற எண்ணத்துடன் துஆ கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் யாராவது ஒருவர் மூலம் உங்களுக்கு கிடைத்திடும். நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்கும்போது இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, நீங்கள் கேட்ட பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் கிடைச்சிரும். நாம் எண்ணம் போல தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.